அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆண்மணிக்கடிகை. 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொன்ன 18 நூல்கள் இருக்கு. அதுல 11 நூல்கள் அறநூல்கள், மீதி உள்ளது அகநூல்கள், அகமும் புறமும் கலந்த நூல்கள். இதுல நல்லவர்கள் எக்குடியில் பிறப்பார் அப்படின்றத பத்தி இந்த பாடலை சொல்றாங்க. ஆண்மணிக்கடிகை அப்படின்னு சொன்னா 4 ரத்தின துண்டுகள் போன்ற செயல்களை உடையது. இதுல 4 செயல்கள், 4 பொருள்கள் பட அமைவது நான்மணிக்கடிகை. 4 அப்படின்றது பொருள் எண்ணிக்கை. இதுல செயல்ல சொல்றாங்க, கள்ளி வயிற்றில் மகிழ் பிறக்கும், மான் வயிற்றில் உள்ளரிதாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவார் யார் நல்லார்கள் பிறக்கும் குடி. இப்படி சான்றோர்கள் எக்குடியில் பிறப்பார் இன்னும் யாராலையும் சொல்ல முடியாது. சான்றோர்கள் என்பவங்க எந்த சான்றோர்கள் எந்த இடத்துலையும் பிறப்பாங்க. கள்ளி அப்படின்றது சொல்றது கள்ளி செடி. இந்த கள்ளி செடியின் நடுவுல தான் அகில், அகில்னு சொல்றது வாசனை உடைய ஒரு செடி. இந்த மாதிரி கள்ளியுடைய நடுவில் தான் அது பிறக்கும். மான் வயிற்றில் உள்ளரிதாரம் பிறக்கும். மான் வயிற்றில தான் இந்த உள்ளரிதாரம் என்ற பொருள் பிறக்கின்றது. அதே மாதிரி தான் கடல், யாருக்கும் பயன்படாத உப்புக்கள் நிறைந்த கடலில் தான் முத்து பிறக்குது. பெருங்கடலுள் முத்து பிறக்குது. இது மாதிரி சான்றோர்கள் சொல்லக்கூடிய உயர்ந்தவர்கள் எந்த குடியிலும் பிறப்பார்கள். இதைத்தான் நம்ம சொல்றோம். நான்மணிக்கடிகையில் சான்றோர்கள் எக்குடியிலும் பிறப்பார் அப்படின்றத நம்ம இந்த செயல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்.